சிவபெருமானுக்கு நடத்தப்படும் மிக உயர்வான 6 வகை அபிஷேகங்களில் ஒன்றுதான் இந்த ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா என்பது சமஸ்கிருத சொல்லாகும். இதற்கு தமிழில் திருவாதிரை என்று பொருள். மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளில் ஆருத்ரா தரிசனம் சிவ ஆலயங்களில் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக சிவபெருமானின் பஞ்ச சபைகளான திருவாலங்காடு, ரத்தின சபை, சிதம்பரம் கனக சபை, மதுரை வெள்ளி சபை, திருநெல்வேலி தாமிர சபை, திருக்குற்றாலம் சித்திர சபை ஆகியவை போற்றப்படுகிறது. இங்கு மிக விமர்சையாக ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு ஜனவரி 13 திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. மேலும் அன்று போகி பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது. அதிலும் ராமநாதபுரம் மாவட்டம் உத்திர கோஷமங்கை திருத்தலத்தில் நடராஜரின் சிலையானது முழுவதும் மரகத கல்லினால் செய்யப்பட்ட சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது. இங்கு ஆருத்ரா தரிசனம் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அப்படி நடராஜரை வழிபட உகந்த தினம்தான் இந்த மார்கழி திருவாதிரையாகும். சிவபெருமான் பல இடங்களில் லிங்க வடிவில்தான் காட்சி கொடுப்பார். ஆனால் அவர் நடராஜர் ரூபத்தில் காட்சி கொடுக்கும் ஸ்தலங்கள் மிக குறைவுதான். இந்த நடனத்தால்தான் ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களையும் படைக்கப்பட்டது என நம்பப்படுகிறது. சிவபெருமானின் பக்தர்களான பதஞ்சலி முனிவரும் வியாக்கர பாத முனிவரும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண அவரை நோக்கி வேண்டிக் கொள்கிறார்கள். அதன்படி சிவபெருமானும் தில்லையிலே தாண்டவமாடினார் என கூறப்படுகிறது. சிவபெருமான் ஆடிய அந்த நாள்தான் மார்கழி திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியுமாகும். அதனால்தான் மார்கழி ஆருத்ரா தரிசனம் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த தரிசனத்தை காணும்போது வாழ்வில் சுபிட்சம் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது.